சமயத்தில் கொஞ்சம் நம்ம கடுகு சீரகம் போடுறேன். கடுகு சீரகம் போட்ட உடனே நம்ம இதில் கொஞ்சம் இது கருவேப்பிலை, பூண்டு சேர்க்குறேன், தக்காளி சேர்க்குறேன். நான் கொஞ்சம் சூடு இருக்கும்ல, அதனால் கொஞ்சம் தண்ணி ஊற்றிடுறேன். அடுப்பையும் ஆஃப் பண்ணிட்டேன். இப்போ கொஞ்சம் நான் தண்ணி ஊற்றிடுறேன். ஏன்னா தண்ணி ஊற்றினா தான் அந்த சூடில் நான் கை வச்சு பிசைய முடியும். இந்த ரசத்தில் நிறைய ஹஸ்பண்டுங்க எங்கள் அம்மா கைப்பக்குவம் மாதிரி இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. அது காரணமே என்னென்னா, ஒரு புளியை கூட நீங்கள் சின்ன குழந்தையிலேருந்தே அதுக்கு புல்லை கொடுத்து 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 நீ வளர்த்துட்டியானா, அந்த புளியை தான் நீங்கள் கல்யாணம் பண்ணிட்டு இருக்கிறீங்கன்னா, அந்த புளிக்கு நீங்கள் ஒரு நான்வெஜ் போட்டால் அந்த புளி இன்னும் இருந்தாலும் 1000 இருந்தாலும் எங்கள் அம்மாவனுடைய அந்த புல்லை கொடுத்தா இருக்கிற அளவுக்கு டேஸ்ட் இல்லை. கரைச்சி வச்சு நான் கொஞ்சம் மஞ்சள் சக்தி ரசப்படி ஸ்பூன் கல் கொஞ்சம் நானே அதை நிறுத்திவிடுவேன்.